ஓம் சிவாய நம. ஆயில்ய நட்சத்திரம் 1, 2 எப்பவுமே போல்டா இருக்கும். 3, 4 எப்பவுமே சாஃப்ட்டா, காமா இருக்கும். எல்லாமே லைஃப்ல போராட்டம் தான். ஸோ ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருப்பாங்க. நெறைய விஷயங்கள் வந்து பிராக்டிகலா பேசக்கூடிய ஒரு நபர்களா இருப்பாங்க. நெறைய தர்ம காரியங்களாலும் செய்யணும்னு நினைக்கக்கூடிய மென்டாலிட்டிலாம் அதிகமா இருக்கும். ஆயில்யத்துல பொறந்தவங்களுக்கு. எப்பவுமே வந்து சாமி கூட கனெக்டிங்கே இருப்பாங்க. ஸோ ஒரு ஒரு கமிட்மெண்ட் குடுத்துட்டோம்னா, அத முடிச்சிடணும். செஞ்சு முடிச்சிரணும். அது முடிக்கிற வரைக்கும் தூக்கமே வராது. அதுதான் ஆயில்யமா இருக்கும். அட்மின் பவர் கொஞ்சம் அதிகமா இருக்கும். கரெக்ட்னா கரெக்ட், சிஸ்டம்னா சிஸ்டம். நோ காம்ப்ரமைஸ்ன்னும். குடும்பம் சொந்தமாவது, பந்தமாவது எல்லாம் அவுட்டு. எல்லாம் அவுட்ல வச்சுக்கணும். இது என் இடத்துல வச்சுக்கூடாதுன்னும். ஸோ இதெல்லாம் வந்து ஆயில்யம் கொஞ்சம் அதிகமா பண்ணும். ஸோ பேசிக்கா நானே ஆயில்யம் தான். என்னோட மென்டாலிட்டியே வந்து அப்படிதான். பாம்ப கண்டா படையே நடுங்கும். அதான் ஆயில்யம். ஸோ நம்ம ராமாயணத்திலே பார்த்தோம்னா, ஆக்சுவலா ராமாயணத்தோட அந்த டர்னிங் எங்க நடக்குது அப்படின்னா, லக்ஷ்மணன் கிட்ட தான் நடக்கும். லக்ஷ்மணன் அது வரைக்கும் ஒரு நியூட்ரலா போயிட்டு இருந்த அந்த ராமாயணம் கதை, லக்ஷ்மணன் எப்போ சூர்பனய மூக்க உடைச்சாரோ, அதுக்கப்புறம் தான் அது வந்து ஒரு ரியல் ஸ்டோரியாவே மாறும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு டர்னிங்கே ஒரு இடத்துல கொடுக்கக்கூடியது ஆயில்யமா இருக்கும். வீர தீர சூழலா இருந்தாலும் பர்சனல் லைஃப்னு வரும்போது நிறைய அஃபெக்ட் இருக்கும். ஸோ குடும்பத்துக்காக நேரத்தை ஒதுக்குறத விட வெளியே வந்து சோஷியல் ஒர்க்குக்காக தான் அதிகமாக அவங்க நேரத்தை செலவிடுற மாதிரியான விஷயங்கள் அதிகமாக இருக்கும். ஸோ நிறைய ஆயிலத்தில் பிறந்தவங்களாம் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க. பர்சனலாக என்கிட்ட கேட்டிருக்காங்க. நாங்களும் ஆயில் இருந்தேன், நாங்கள் கஷ்டப்படுறோம், நீங்கள் எப்படி வீடியோலாம் போட்டுட்டு இருக்கீங்கன்னு. அப்போ சில விஷயங்களை சொல்லி புரிய வைக்கும்பொழுது, ஓ இப்படியெல்லாம் இருக்கான் அப்படின்னு. ஸோ என்ன அப்படின்னா, எதையும் நாம் புரிந்து கொள்ளும் விதத்தில் இருக்கிறது, நாம் அணுகக்கூடிய விதத்திலும் இருக்கிறது. அங்கே போனால் அது கிடைக்கும், இங்கே நமக்கு இந்த செல்வாக்கெல்லாம் உயரும், இவங்க கூட சேர்ந்தா இதெல்லாம் நமக்கு கிடைக்கும், இந்த கால்குலேஷனே வச்சுக்க கூடாது. நமக்கானது நம்மளை விட்டு எங்கேயுமே போகாது. எதிரிகளை சம்பாதிச்சிருப்பாங்க. நிறைய விஷயங்கள் வந்து டிலேவாக தான் நடக்கும் ஆயிலத்தில் பிறந்தவங்களுக்கு. ஸோ இது போல விஷயங்கள்லாம் உங்களுக்கு நிறைய நடக்குது. வாழ்க்கையை வந்து ஸ்ட்ரகுளாகவே இருக்கு. என்னை வந்து எல்லாரும் வெறுத்துட்டே இருக்காங்க அப்படிங்கிற ஃபீல் பண்ணீங்கன்னா, உங்களுக்கான விருச்சம் புன்னை மரம். நல்லா மைண்ட்ல ஏற்றிக்கோங்க. ஆயில் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க புன்னை மரத்தை போய் நீங்க தொட்டு வழிபாடு பண்றீங்களோ, அன்னைக்கு தான் உங்க வாழ்க்கையில நல்லது டேர்னிங் நடக்கும். புன்னை மரத்துக்கும் ஆயிலத்துக்கும் என்ன ஒரு கனெக்டிங் இருக்குன்னா, மழை பெய்ய பொழுதுன்னும் பொழுது புன்னை மரத்துல நிறைய பூக்கள் அப்படியே பூத்து பூத்து குலுங்கும். அது வந்து புன்னை மரத்துக்கு வந்து வெளிப்படுத்தக்கூடிய அறிகுறியாக இருக்கும். ஆயிலத்துக்கும் மழைக்கும் கனெக்டிங் உண்டு. சர்ப்பத்துக்கும் மழைக்கும் கனெக்டிங் உண்டு. மழை வரக்கூடிய டைம் எல்லாம் சர்ப்பம் சந்தோஷமா இருக்குங்க. சரி, டீப்பா பேசினா டாபிக் எங்கேயோ கொண்டு போயிடும். எல்லாம் தொட்டு சந்தனம், மஞ்சள், தண்ணி மிக்ஸ் பண்ணி சமர்ப்பணம் பண்ணுங்க. அது அடிபாகத்தை நல்லா அப்படியே முடிஞ்ச கட்டி கூட பிடிச்சிக்கோங்க. முருங்கைக்காய் அதிகமாக உணவுல சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஹார்மோன் ப்ராப்ளம் கண்டிப்பாக ஆயிலத்துக்கு இருக்கும். ரத்தம் வந்து பற்றாக்குறையாக இருக்கும். ஹார்மோன் இன்பேலன்ஸாக இருக்கும். ஸோ லேடிஸாக இருந்தால் கர்ப்பப்பை பிரச்சனையாக இருக்கும். ஜென்ஸாக இருந்தால் ஹார்மோன்ஸ் ப்ராப்ளமாக இருக்கும். கோயிலுக்கெல்லாம் போறீங்க, செவ்வரளி பூ வாங்கிக்கோங்க. வீட்டில் சாமி கும்பிட்றீங்க, செவ்வரளி பூ போட்டு வணங்குங்க. அந்த பூவை கொஞ்சம் எடுத்து அப்படியே நல்லா ஸ்மெல் பண்ணி பாருங்க. இதுதாங்க ரெமிடி. நல்ல நறுமணம் உள்ள இறங்கும் பொழுது நம்மளுடைய எண்ணங்கள் மாறும். ஒரு கெட்ட பேட் ஸ்மெல் வரும்பொழுது அடி வயிறு வந்து கொமட்டிக்கிட்டு வெளியே வரும். 2 விஷயம் தான் நடக்க போகுது. அதை நீங்க எதை சுவாசிக்கிறீங்கன்னு பொறுத்து. ஸோ அந்த எண்ண ஓட்டங்களை மாற்றக்கூடியது இது போல சில நிறைய விஷயங்கள் காம்பினேஷனாக வரும்போது நடக்கும். ஸோ இதெல்லாம் ஆயில் நட்சத்திரத்துல பிறந்தவங்க பயன்படுத்தி பாருங்கள்.